ஒரு ஞானியிடம் ஒரு இளைஞன் சென்று கேட்டான், எனக்கு அடக்க முடியாத கோபம் வருகிறது, இதை எப்படி குணப்படுத்துவது என்று. அதற்கு அந்த ஞானி, அப்படியெனில் ஏதோ ஒன்று உன்னை பயங்கரமாக ஆட்டி வைக்கிறது. சரி, இப்பொழுது அந்த அடக்க முடியாத கோபத்தை காட்டு என்று சொன்னார். அதற்கு மாணவன், அதை இப்பொழுதெல்லாம் காட்ட முடியாது என்றான். வேறு எப்பொழுது காட்ட முடியும் என்று ஞானியும் கேட்டார். அதற்கு அவன், அது எதிர்பாராத நேரத்தில்தான் வருகிறது என்றான். அப்போது ஞானி, அப்படியென்றால் அது உன்னுடைய சொந்த இயல்பாக இருக்க முடியாது. அவ்வாறு உனக்கு சொந்தமானதாக இருந்தால் நீ எந்த நேரத்திலும் எனக்கு அதை காண்பித்திருப்பாய். நீ பிறக்கும் போது அதை கொண்டு வரவில்லை, உன் பெற்றோரும் உனக்கு அதை கொடுக்கவில்லை. அப்படி இருக்க உனக்கு சொந்தமில்லாத ஒன்றை ஏன் உன்னுள் வைத்துள்ளாய் என்று யோசித்துப் பார், பின் உனக்கே புரியும் என்று சொன்னார். ஆம் நண்பர்களே, கோபம் ஒரு செகண்ட் தான், சும்மா கரண்ட் மாதிரி வந்துட்டு போயிடும். ஆனால் அதன் பாதிப்பு நமது உடலிலும் மனதிலும் பல நிமிடங்கள் நீடிக்கும். கோபம் வரும்போது நமது அறிவு தாறுமாறாக வேலை செய்ய துவங்குகிறது. புத்தியும் கவனமும் ஒதுங்கி விடுகிறது. மனம் வெறுமனே நடப்பதை மட்டும் வேடிக்கை பார்க்கிறது. ஆகவே கோபத்தை கட்டுப்படுத்துங்கள்.